பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிறுவன் உயிரிழந்த நிலையில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படாதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அருவியை நிர்வகிக்கும் பொதுப்பணித்துறைக்கும் வனத்துறைக்கும் போதிய ஒருங்கிணைப்பு இல்லாததே இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. காட்டாற்று வெள்ளம் வருவதை கண்டறியும் கருவிகள் கூட இல்லையா என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். குற்றாலம் அருவியில் பாய்ந்தோடி வரும் வெள்ளம் கிராமங்களை சூறையாடி வந்த சமயம் அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் உத்தரவால் உருவாக்கப்பட்ட அருவி பழைய குற்றாலம். பாறைகளை உடைத்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட அருவி என்பதாலும் காங்கிரீட் தரையுடன் போதிய தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதாலும் மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவிகளை ஒப்பிடுகையில் மிகவும் பாதுகாப்பானதாக கருதப்பட்டு வந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை உடைக்கும் வகையில் பழைய குற்றாலம் அருவியில் ஏற்பட்ட திடீர் காட்டாற்று வெள்ளம் 17 வயது சிறுவன் அஸ்வினின் உயிரை பறித்துள்ளது. குற்றாலத்தின் சிற்றருவி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி ஆகியவை குற்றாலம் பேரூராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளன. பழைய குற்றால அருவி மட்டுமே பொதுப்பணித்துறை வசம் உள்ளது. இதில் பழைய அருவி தங்கள் வரைபடத்தில் உள்ளதாகவும் அதனால் தங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் வனத்துறை பொதுப்பணித்துறைக்கும் 1000 பேரி பஞ்சாயத்து நிர்வாகத்திற்கும் அண்மையில் நோட்டீஸ் அனுப்பியது. ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை நீடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை, அருவிகளில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு உள்ளிட்டவை குறித்து வனத்துறைக்கும் பொதுப்பணித்துறைக்கும் இடையே போதிய தகவல் பரிமாற்றம் இருப்பதில்லை என்று கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். அந்த வகையில் பழைய அருவியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்படாததே போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததற்கும் சிறுவன் உயிரிழப்புக்கும் காரணமாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தொழில்நுட்பங்கள் பல மடங்கு வளர்ந்து வரும் நிலையில் ஆட்களை அடித்து செல்லும் அளவிற்கு வெள்ளம் வருவதை கண்காணிக்க போதிய கருவிகள் இல்லாதது ஏன் என்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மற்ற அருவிகளை காட்டிலும் பழைய அருவியில் பாதுகாப்பு அம்சங்கள் அதிகம் உள்ள போதிலும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் விடும் பள்ளத்தை அகலப்படுத்த கோரிக்கை வைத்துள்ளனர். அது மெயின் அருவியில் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த கிடாரத்தெல்லாம் மூடி பாலத்தை தள்ளி போட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஓடி போய் நிற்கும். உடனே பள்ளத்துக்குள்ள போகிறதுனால உயிரிழப்பு ஏற்படுது. இந்த மாதிரி அருவிகளுடைய மறுசீரமைப்பு பண்ணி அந்த பக்கத்தில் எதனால உயிரிழப்பு ஏற்படுது, தண்ணி எப்படி வெளியேற்றலாம், எவ்வளோ தண்ணி வந்தாலும் ஆளுகளுக்கு எப்படி உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்கலாங்கிறத அரசு ஆராய்ஞ்சு அந்த இடங்களை மறு சீரமைப்பு பண்ணும். வனத்துறையினர், காவல்துறையினர் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இது போன்ற உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்று கூறுகிறார் ஓய்வு பெற்ற வேளாண்மை துறை அதிகாரி ஷேக். முதல்ல செண்பகதேவி, 2வது ராதாகுண்டம், 3வது சிற்றருவியும் குற்றாலம் மெயின் ஃபால்ஸும், அப்புறம் குடியிருப்பு குளத்துக்கு போகக்கூடிய தண்ணி அல்லது புலியருவிக்கு போகக்கூடிய தண்ணி பிரியக்கூடிய இடத்துல காவல்துறையை தொலைத்தொடர்பு சாதனங்களோட வைத்திருந்தா தண்ணி கூடுதல் லெவல கீழே அனௌன்ஸ் பண்ணலாம், அல்லது அலாரம் வைக்கலாம், மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், அல்லது கீழே ஒரு டீமை வச்சிருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் 24 hours. அதே சமயம் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி வருங்காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்துள்ள நிலையில் மற்றொரு உயிர் இதுபோல் பறிபோக கூடாது என்பதே அனைவரின் வேண்டுதலாக உள்ளது.